ஹாய், சூப்பராக இடியாப்பமும் மட்டன் சால்னாவும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். நான் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா சால்னாக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது தாளிக்க 3 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டு அது கூட 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் ரொம்ப ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்கின உடனே கூட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் சால்னாக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் கறி வாஷ் பண்ண போகும்போது தான் பார்த்தா நிறைய கறியில் இவ்வளோ கொழுப்பு இருந்துச்சு. இந்த கொழுப்பெல்லாம் எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது இந்த கொழுப்புலேருந்தும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ அந்த கொழுப்பு இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. கண்டிப்பாக இந்த மாதிரி கறியில் கொழுப்பு கிடச்சிதுன்னா அது இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து வதக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்ல கொழுப்பு தான், கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். நம்ம ஒருவேளை கொலஸ்ட்ரால் இருக்கவங்க இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் 1/2 kg மட்டன் கழுவி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எனக்கு கேமராவில் குக்கரில் தாளித்து விடும்போது சரியாக கவர் ஆகலை. அதனால் நான் கடாயில் செஞ்சுக்கிட்டு அப்புறமா குக்கரில் மாற்றிக்க போகிறேன். நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இதை குக்கர்லேயே செஞ்சுக்கலாம். கறி சேர்த்துக்கிட்டு சால்னாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இது கூட வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக அரைப்போம். அதனால் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி அரைப்பீங்களோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆச்சி மிளகாத்தூள், அதாவது வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் அப்படியும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைக்கிறதுல எல்லாமே கலந்துருக்கோம்ல, அதனால் நான் எப்பயுமே வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூளில் தான் செய்வேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இந்த குழம்பு கொதிக்கட்டும். இதில் சேர்க்கறதுக்கு நம்ம தேங்காய், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமான ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 3/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வேர்க்கடலை டேஸ்ட்டு பிடிக்கும், அதனால் நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வேர்க்கடலை, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க. கண்டிப்பாக ஃபைனாக தான் அரைக்கணும். இது லைட்டாக கொரன்னு இருந்தால் கூட சால்னாவோட டேஸ்ட்டே ஃபுல்லாக மாறிடும். அதனால் ஃபுல்லாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஏற்கனவே கொதிச்சிட்ருக்க குழம்புல இதை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதை இப்போ குக்கரில் ஆட் பண்ணி நான் விசில் வச்சுக்கிறேன். நீங்கள் செய்யும்போதே குக்கரில் செஞ்சுக்கலாம். நான் கேமராவில் கவர் ஆகலை அப்படிங்கிறதுக்காக கடாயில் செஞ்சுட்டு குக்கரில் மாற்றி விசில் வச்சேன். குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான மட்டன் சால்னா ரெடி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வீட்டில் செய்கிற இடியாப்பத்துக்கெலாம் இது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். என்ன தான் கடைகளில் இடியாப்பம் நல்லா நைஸாக வாங்கினாலும் நம்ம வீட்டில் செய்கிற இடியாப்பம் டேஸ்ட் கடையில் செய்கிறதில்ல கொஞ்சம் கூட இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ நம்ம வீட்டில் எப்படி இடியாப்பம் செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இடியாப்பம் செய்யறதுக்கு நான் யூஸ் பண்ணாதே கடாயே கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த கடாயில் தேவையான அளவுக்கு அரிசி மாவு. இந்த அரிசி மாவு நம்ம ரேஷனில் கிடைக்கிற பச்சை அரிசி நல்லா கழுவி வெயிலில் 1 டே ஃபுல்லாக நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்த அரிசி மாவு தான் இது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கம்மியான செலவில். இதுவே நம்ம கடையில் வாங்கினோன்னா இந்த அரிசி மாவு 1/2 kg 1 kg என்னன்னு தெரியலங்க, ஆனால் ஒரு பேக்கெட் 40 ரூபான்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் அரைச்சோன்னா அவ்வளோலாம் கிடையவே கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் நினச்ச நேரத்தில் இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்லாம். நான் தேவையான அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டு இந்த இடியாப்பத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே வாசமாக சூப்பராக இருக்கும் இடியாப்பம். என்கிட்ட அந்த டைமில் நல்லெண்ணெய் இல்லை. நல்லெண்ணெய் இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக ரீஃபைண்ட் ஆயில் தான். அதுதான் எந்த டேஸ்ட்டையும் மாற்றாமல் கொடுக்கும். சேர்த்துக்கிட்டு நல்லா
தண்ணி வந்து கொதிக்கணுங்க, ஃபுல்லாக பாயிலிங்கில் இருக்கணும். அந்த தண்ணி சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். கண்டிப்பாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கணுங்க மாவு. அப்போ தான் இடியாப்பம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பிழிய வராது. இங்கே பாருங்கள், நான் தெரியணுங்கிறதுக்காக இடியாப்ப குழைய கிராஸாக வச்சு புழியிறேன். சுற்றும் போது இடியாப்பம் உடையக்கூடாது, நம்மளே உடச்சி விட்டால் தான் உடையணும். அப்போ தான் மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி மாவு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா எடுத்து லூஸாக பிசைஞ்சோன்னா இடியாப்பம் மாவு ரெடி. அதை அப்படியே வந்து தட்டில் புழிஞ்சு வச்சு ஸ்டீம் பண்ணால் இடியாப்பம் ரெடி. இப்போ அது கூட சாப்பிட மட்டன் சால்னாவும் ரெடி. இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் நான் ஒரு 4 விசில் தான் வச்சேன். சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த மட்டன் சால்னா. இடியாப்பத்துக்கு அதுவும் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரெகுலர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.